வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின ஆஃப் ரெஜிமெண்ட் ஆஃப் ஹெல்த் இந்த எஸ்ஸேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த எஸ்ஸேயில் பேக்கன் நம்ம ஆரோக்கியத்தை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்கிறதோட டாக்டர்ஸ், பேஷண்ட்ஸ், நோயாளிகள் இவங்க என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இங்கே முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, மருந்துன்றதை விட்டுடுங்க. முதல்ல உங்கள் உடம்பு உங்களுக்கு தெரியணும். எது உங்கள் உடம்புக்கு நல்லது, எது உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கும், எது உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காது. எதெல்லாம் ஒத்துக்காதோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். அதே சமயத்தில் எது உங்களுக்கு ஒத்துக்காதோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது எதெல்லாம் உங்களுக்கு ஏற்றுக்குமோ அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படலாம். இப்போ எல்லாருக்குமே நல்லா இருக்கிறது உங்களுக்கும் நல்லா இருக்கா, ஒத்துக்குதான்றது நீங்கள் பார்க்கணும். இப்போ எப்படி நமக்கு இது எனக்கு நல்லது இல்லை இது எனக்கு கெடுதல்ன்றது தெரியும்? அதை நம்ம கவனிக்கிறது மூலமாக தான் தெரியும், அப்சர்வ் பண்ணணும். அதே சமயத்தில் நமக்கு எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காதுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த வயசில் எனக்கு இது ஒத்துக்கும், ஆனால் கொஞ்சம் வருஷம் கழித்து அது எனக்கு ஒத்துக்காது. ஏன்னா இளமையில் நம்ம ரொம்ப வலுவாக இருப்போம். ஆனால் வயசாக 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 ஒரு காலத்தில் நமக்கு ஏற்றுக்கிட்டதெல்லாம் அந்த உடம்பு அதெல்லாம் ஏற்றுக்காது. அப்போ வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் செய்யக்கூடிய காரியங்களும் சரி, சாப்பிடக்கூடிய உணவும் சரி மாற்றணும். இப்போது எப்போதுமே டயட் இருக்கிறது உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கும். அந்த பேக்கன் சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த டயட்டில் கூட திடீர்னு நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறோன்னா அப்படி செய்யக்கூடாது. மெதுவாக தான் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். அதே சமயத்தில் அந்த மாற்றத்தை கொண்டு வரும்போது கூட சேர்ந்து நம்ம இதெல்லாம் மாற்றணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் மாற்றணும். ஏன்னா அதுதான் ரகசியம், இயற்கையோட ரகசியம். ஒரு இது மாறும்போது கூட சேர்ந்து சில விஷயங்களும் மாறணும்னு இருக்குது. அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை நம்ம மாற்றும் போது அதனால் என்னென்ன மாற்றங்கள் நமக்குள்ளே ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மாற்றத்தை மெதுவாக மாற்றணும், உடனே மாற்றக்கூடாது. ஏன்னா சில விஷயத்தை உடனே மாற்றும் போது அதுவும் நமக்கு ஆபத்தாக முடியும். அதே மாதிரி நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய சில விஷயங்கள், அதாவது சாப்பாடு, தூக்கம், எக்ஸசைஸு, நம்ம போடுற ஆடை, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டே வரணும். இந்த விஷயங்கள் நமக்கு கெடுதலாக இருக்குது, நம்ம கஷ்டமாக இருக்குன்னா அதை உபயோகப்படுத்துறத நிறுத்திடணும். அதை கூட மெதுவாக தான் நிறுத்தணும். இப்போ மாற்றிட்டோம், ஆனால் மாற்றினது நமக்கு இன்னும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே நம்ம பழைய பழக்கத்துக்கே போயிடணும். அதே சமயத்தில் மனசை எப்போதுமே சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்போ தான் உடம்பும் நல்லா இருக்கும். எப்போதும் நல்ல ஒரு மனசோட, நல்ல தூக்கத்தோடு, நல்ல எக்ஸசைஸும் செஞ்சோன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். அதே சமயத்தில் மனசு நல்லா இருக்கணும்னா நமக்கு தேவையில்லாத உணர்வுகள் மாதிரி, அதாவது ஒரு பொறாமை, படபடப்பு, பயம், கோவம், இது எல்லாத்தையுமே நம்ம நம்மளை விட்டு தூரமாக வச்சுக்கணும். அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய சந்தோஷமாகட்டும், வருத்தமாகட்டும் மற்றவங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி நமக்கு ஏதாவது சந்தோஷம் தருதுன்னா ஒரே விஷயமா இருக்கக்கூடாது, வேறு விஷயங்களை நம்ம மனசை செலுத்தணும். மனசை எப்போதுமே பாசிட்டிவாக வச்சுக்கணும். அழகான நல்ல எல்லா விஷயத்துமே நம்ம பாராட்டணும். எதையுமே அளவுக்கு மீறி செய்யக்கூடாது. அளவுக்கு மீறி அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக சரி, அது அளவுக்கு மீறி நம்ம அனுபவிக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு அப்போ மருந்தே தேவையில்லைன்னா அப்படி கிடையாது. ஏன்னா மொத்தமாக இந்த மருந்தே சாப்பிட மாட்டேன், என்ன ஆனாலும் மருந்தே சாப்பிட மாட்டேன்னு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் மருந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு நிலைமை வரும்போது அந்த மருந்து அது தர வேண்டிய பலனை நமக்கு தராமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம மருந்து சாப்பிட்டதே இல்லை. அதே சமயத்தில் எல்லாத்துக்குமே மருந்து, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மருந்து நம்ம உடம்புல போயிட்டு அது நம்ம உடம்போட ரொம்ப பழகிடும். அப்போ என்ன ஆகிடும்னா, நமக்கு ஒரு நோயின்னு வரும்போது அந்த மருந்து எடுக்கும் போது அந்த மருந்து தர வேண்டிய ஒரு பயனை தராது. அப்போ என்ன ஆகிடும்னா, நமக்கு அதிகப்படியான ஒரு மருந்தை நம்ம உடம்புக்கு தர மாதிரி ஆகிடும். அதனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் மருந்து எடுக்கிறது வேண்டாம். அதை நம்ம டயட்லேயே பார்த்துக்கணுன்றாரு. ஏன்னா மருந்து எடுத்துக்கிறதே ஒரு பழக்கமாகிடும். அதே சமயத்தில் டயட் நம்ம முதலேருந்தே நல்ல உணவு எடுத்துக்கிட்டே வந்தோன்னா அது உடம்புக்கு நல்லது தான் செய்யும், கெடுதல் கம்மியாக நமக்கு நடக்கும்ன்றாரு. அதே மாதிரி நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணோன்னா உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல ஒரு ஆரோக்கியம் இருக்கும், ஒரு பலம் இருக்கும். அந்த பலம் நம்ம உடம்பு சரியில்லாமல் ஏதோ ஒரு நோய் வந்துடுது வச்சுங்களேன், நம்மளை மீறின ஒரு நோய், இங்கே ஆக்சிடென்ட் கூட சொல்கிறாரு. அப்போ இந்த பலம் நம்மளை தாக்கு பிடிக்க உதவும். அதனால நம்ம உடம்பு சரியில்லாத போது நம்ம ஆரோக்கியத்தை தான் பார்க்கணும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்ம ஆக்டிவாக இருக்கலாம்.
அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து உடம்ப வந்து பலமாக வச்சுக்கணுன்னா எதையுமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபாஸ்டிங்காக இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபுல் ஈட்டிங்காக இருக்கக்கூடாது, எதுவுமே செய்யாமல் உட்காந்துனே இருக்கக்கூடாது, ஓவராகவும் எக்ஸசைஸ் செய்யக்கூடாது அப்படின்னும் சொல்கிறாரு. இப்போ அடுத்த அட்வைஸை டாக்டர்ஸ் சொல்கிறாரு. சில டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் கையில் ரொம்ப கனிவாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அவங்க மனசே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா, ஸ்ட்ரிக்டாக அவங்க கொடுக்குற மருந்தை சாப்பிட்றாங்களா, இந்த நோய்க்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்கிறாங்களான்றது அந்த அளவுக்கு வலியுறுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேஷண்ட்ஸை கஷ்டமே படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதுவும் தப்பு. சில டாக்டர்ஸ் வந்து இந்த விஷயத்தில் நல்லா பார்த்துருவாங்க, ஆனால் பேஷண்ட்ஸ் கையில் நல்லா பேச மாட்டாங்க, கடுகடுப்பாக இருப்பாங்க. அதுவும் தப்புன்றாரு. ஒரு டாக்டர் வந்து நடுவில் இருக்கணும், நல்லாவும் பேசணும், அதே சமயத்தில் அவங்க கொடுக்குற மருந்தை வந்து பேஷண்ட்ஸ் ஒழுங்காக சாப்பிட்றாங்களா, அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கடைப்பிடிக்கிறாங்களான்றதும் பார்க்கணும். அதே மாதிரி பேஷண்ட்ஸும் என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து ரொம்ப பிரபலமானவர் அப்படின்றதுக்காகவே ஒரு டாக்டர்கிட்ட போயிடக்கூடாது. அந்த டாக்டருக்கு நம்ம உடம்ப நல்லா தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட தான் போகணும் அப்படின்றத 2 பேருக்கான அட்வைஸாக பேக்கன் கொடுத்துருக்காரு. வாங்க எஸ்ஏக்குள்ளே போகலாம். There is a wisdom in this beyond the rules of physics. A man's own observation, what he finds good of and what he finds hurt of is the best physique to preserve health. அதாவது இது எல்லாருக்கும் அறிவுள்ள எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதாவது மருத்துவத்தை தாண்டி ஒரு மனுஷன் தன்னோட உடம்ப அவன் தான் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவன் உடம்புக்கு எது நல்லது, அவன் உடம்புக்கு எது கெட்டது, இதுதான் வந்து சிறந்த மருத்துவம் உன் உடம்பை நல்லா வச்சுக்கிறதுக்கு. But it is a safer conclusion to say, this agreeth not well with me, therefore I will not continue it. இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் எனக்கு ஒத்துக்காது, அதனால் இதை நான் இனி தொடர மாட்டேன். And this I find no offense of this, therefore I may use it. இந்த விஷயம் எனக்கு எதுவும் கெடுதல் செய்யாது, அதனால் நான் இதை தொடர்ந்து உபயோகிப்பேன் அப்படின்றது சொல்கிறது புத்திசாலித்தனம். For strength of nature and youth passeth over many excesses. ஏன்னா இப்போ இளமையாக இருக்கும் போது நம்ம ரொம்ப வலிமையாக இருப்போம், அதனால் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காததோ இல்லை ஏதாவது அதிகப்படியான செஞ்சாலும் நம்ம உடல் அதை ஏற்றுக்கும். விச் ஓவிங் அ மேன் டில் இஸ் ஏஜ். ஆனால் வயசாயிடுச்சுன்னா அந்த மாதிரி அந்த உடம்பே இருக்காது. Discern of the coming on of years and think not to do the same thing still, for age will not be defied. அதனால் இந்த காலத்தில் இப்போ எனக்கு இது ஒத்துக்குதுன்னா கொஞ்சம் வருஷம் கழிச்சும் அது எனக்கு ஒத்துக்கணும் இல்லை. அப்போது ஒரு காலத்தில் ஒத்துக்கிட்டது போக போக ஒத்துக்காது. அதனால் கொஞ்சம் வயசாகிட்ட அப்புறம் பழைய விஷயத்தெல்லாம் செய்யும் போது அந்த வயசு உங்களை அதெல்லாம் செய்ய விடாது, இல்லை அது வந்து ஏற்றுக்காது. Beware of sudden change in any great point of diet, and if necessity enforce it, fit the rest to it. திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றத்தை, அதுலேயும் வந்து சாப்பாடு விஷயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறோன்னா செய்யுங்க, ஆனால் அது கூடவே என்னென்ன மாற்றங்கள் செய்யணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. For it is a secret both in nature and state that it is safer to change many things than one. ஏன்னா இயற்கையில் இருக்கக்கூடிய ரகசியம் இதுதான். ஒரு விஷயத்தை மாற்றுறோன்னா ஒரே விஷயத்தை மட்டும் மாற்றக்கூடாது, அது கூட சேர்ந்து பல விஷயங்களையும் நம்ம மாற்ற வேண்டியிருக்கோம். Examine thy customs of diet, sleep, exercise, apparel and the like. இப்போ நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய அந்த தூக்கம், அந்த சாப்பாடு, அந்த உடல் பயிற்சி, நம்ம போடக்கூடிய ஆடைகள், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நல்லா கவனிங்க. And try in anything thou shalt judge hurtful to discontinue it. இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு வந்து கெடுதல் செய்யுது, உங்களுக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்படின்னா அதை உடனே நிறுத்திடுங்க. ஆனால் எப்படின்னா பை லிட்டில் அண்ட் லிட்டில். இத்தனை நாள் நீங்கள் செஞ்சிட்டு இருந்தீங்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விடணும். ஏன்னா இத்தனை நாள் செஞ்சது உடனே நிறுத்தக்கூடாது. But so, as if thou dost find any inconvenience by the change, thou come back to it again. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை மாற்றிட்ட அப்புறம் அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா அப்போ பழைய மாதிரியே வந்துடுங்க. For it is hard to distinguish that which is generally held good and wholesome from that which is good particularly and fit for thine own body. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே நல்லதாக இருக்கிறது உங்களுக்கு ஒத்துக்குதா இல்லையான்றது தெரியாது. அதனால் எல்லாருக்குமே இது நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் அதை செய்ய தேவையில்லை. To be free-minded and cheerfully disposed at hours of meat and of sleep and of exercise is one of the best precepts of long-lasting. அதே மாதிரி நம்ம நல்லா இருக்கணும்னா நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் நம்ம நீண்ட நாள் வாழலாம். As for the passions and studies of the mind, avoid envy, anxious, fears, anger fretting inwards, subtle and naughty inquisitions,
ஜாய் அண்ட் எக்ஸலரேஷன்ஸ் இன் எக்ஸஸ், சேட்னஸ் நாட் கம்யூனிகேட்டட். அதே மாதிரி மனசு நல்லா இருக்கணும்னா தேவையில்லாத இந்த பொறாமை, படபடப்பு, பயம், கோவம் இதெல்லாம் விட்டுடுங்க. தேவையில்லாத விஷயத்துலலாம் நுழையாதீங்க. சந்தோஷமோ வருத்தமோ அதை அதிகப்படியாக எடுத்துக்காதீங்க. கஷ்டத்தை பகிர்ந்துக்குங்க, யார்கிட்டயா சொல்லி அதை கம்யூனிகேட் பண்ணுங்கள். என்டர்டெயின் ஹோப்ஸ், mirth rather than joy, variety of delights rather than surfeit of them, wonder and admiration and therefore novelties, studies that fill the mind with splendid and illustrious objects as histories, fables and contemplations of nature. அதே மாதிரி மனசுக்குள்ளே எப்போதுமே பாசிட்டிவாக ஒரு நம்பிக்கையோடு இருங்க, சந்தோஷமாக இருங்க. வேறு விஷயத்துலேயும் சந்தோஷத்தை அனுபவிங்க, ஒரே விஷயத்தில் இல்லாமல். நாவல்ட்டியாக இருக்கிறது நல்லது, அதெல்லாம் நிறையா படிங்க, வரலாறு படிங்க, ஃபேபிள்ஸ் படிங்க, கதைங்க படிங்க, இயற்கை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலேயும் ஈடுபாடோடு இருங்க. If you fly physic and health altogether, it will be too strange for your body when you shall need it. இப்போ நீங்கள் மருந்தே வேணாம், நான் மருந்தே எடுத்துக்க மாட்டேன்னு இருந்தீங்கன்னா, திடீர்னு ஒரு சமயத்தில் அந்த மருந்தை நீங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா, அப்போது உங்கள் உடலுக்கு அது தேவையான ஒரு பலனை தராது. If you make it too familiar, it will work no extraordinary effect when sickness cometh. அதே சமயத்தில் மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும், எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மருந்து எடுத்துகிட்டே இருக்கோன்னா, அப்போ உங்களுக்கு நோய் வாய்ப்பட்டுதுன்னா அப்போ அந்த மருந்து தர வேண்டிய பலனை தராது. I commend rather some diet for certain seasons than frequent use of physic, except it be grown into a custom. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை டயட்டு தான் எல்லா விஷயத்துக்கும் முக்காசி எடுத்துக்க சொல்லுவேன். ஏன்னா மருந்து எடுத்து தான் ஆகணுன்ற சூழ்நிலை வரும்போது மருந்து எடுத்து தான் ஆகணும். என்னென்னா அது உங்களோட பழக்கமாகிடக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன வியாதினா உடனே எடுத்து மருந்து போட்டுப்பேன்ற ஒரு கஷ்டம் உங்கள் உடம்புல இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு சாப்பாடுலேயும் எக்ஸசைஸ்லேயுமே அது சரி செய்ய பார்க்கணும். ஃபார் தோஸ் டயட்ஸ் ஆல்டர் த பாடி மோர் அண்ட் ட்ரபிள் இட் லெஸ். ஏன்னா டயட்டாக பண்ணும்போது சாப்பாடு விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு அது நல்லது தான் செய்யும், கஷ்டங்களை குறைக்கும். டிஸ்பைஸ் நோ நியூ ஆக்சிடென்ட் இன் யுவர் பாடி பட் ஆஸ்க் ஒப்பீனியன் ஆஃப் இட். அதாவது உங்கள் உடம்பு உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்றதை கரெக்டாக சொல்லிடும். அதனால் உடம்பை பார்த்து நீங்கள் செய்ய வேண்டியது செய்யுங்க. இன் சிக்னஸ் ரெஸ்பெக்ட் ஹெல்த் பிரின்சிபலி அண்ட் இன் ஹெல்த் ஆக்ஷன். நீங்கள் உடம்பு சரியில்லாமல் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது ஆரோக்கியத்தை தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். அதே மாதிரி ஆரோக்கியம் இருக்கும்போது நீங்கள் ஆக்டிவாக இருக்கலாம். For those that put their bodies to endure in health may in most sicknesses which are not very sharp be cured only with diet and tendering. யாரெல்லாம் அவங்க உடலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு நோய் வந்தாலும் அது சாப்பாடு மூலமாகவும் நல்ல கவனிப்பு மூலமாகவே சரியாயிடும். Celsus could never have spoken it as a physician had he not been a wise man withal, when he giveth it for one of the great precepts of health and lasting, that a man do vary and interchange contraries, but with an inclination to the more benign extreme. இப்போ செல்சியஸும் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தருக்கு ஒத்துக்கிறதே எல்லாருக்கும் ஒத்துக்கோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒருத்தருக்கும் மாறுபடும். ஆனால் என்னவாக இருந்தாலும் சரி எதையுமே அதிகப்படியாக செய்யக்கூடாது, எடுத்துக்கக்கூடாதுன்றாரு. யூஸ் ஃபாஸ்டிங் அண்ட் ஃபுல் ஈட்டிங் but rather full eating, watching and sleep but rather sleep, sitting and exercise but rather exercise and the like. இப்போ ஃபாஸ்டிங்காக இல்லை முழுசாக சாப்பிட்றதா அப்படின்னு பார்த்தா ஃபாஸ்டிங் நல்லது. இப்போ சும்மா உட்காந்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்கிறதா இல்லை தூங்குறது நல்லது. உட்காந்துட்டு எக்ஸசைஸ்னால் எக்ஸசைஸ் நல்லது. இந்த மாதிரி நம்ம பார்த்து நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். Social nurture be cherished and yet taught masteries. அதனால் இயற்கையை நம்ம நல்லபடியாக ஏற்றுக்கணும். நம்ம உடலுக்கு எது நல்லதோ அதுதான் நம்ம செய்யணும். Physicians are some of them so pleasing and conformable to the humor of the patient as they press not the true cure of the disease, and some other are so regular in proceeding according to art for the disease as they respect not sufficiently the condition of the patient. சில டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ரொம்ப இனிமையாக இருப்பாங்க, ஆனால் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் கண்டிப்பாக இருந்து அந்த நோயை குணப்படுத்துறதுக்கான வழியை செய்ய மாட்டாங்க. சில டாக்டர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் கரெக்டாக செஞ்சுடுவாங்க, ஆனால் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் அவங்க நல்லபடியாக அவங்களுடைய கண்டிஷன் உடல்நிலையை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பேச மாட்டாங்க. டேக் ஒன் ஆஃப் த மிடில் டெம்பர். அதனால் டாக்டர்ஸ் நடுப்பாதையில் இருக்கணும், நல்லபடியாகவும் பேஷண்ட்ஸோட பேசணும், அதே சமயத்தில் கண்டிப்போடு அவங்களுக்கு மருந்து கொடுத்து அவங்க உடலை குணப்படுத்தணும். Or if it may not be found in one man, combine two of either sort and forget not to call as well the best acquainted with your body as the best reputed of for his faculty. அதே மாதிரி பேஷண்ட்ஸும் யார்கிட்ட போகணுன்னா அவங்க உடலை நல்லா தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட தான் போகணும்.
அதை விட்டுட்டு இவர் ரொம்ப பிரபலமானவர் அப்படின்றதுக்காக ஒரு டாக்டர்கிட்ட போயிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த எஸ்ஏவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு அதான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.